ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லா டிவோட்டிக்கும். Hare Krishna, சரி, இந்த வாரம் வந்து நம்ம Krishna now, இருபத்தி Krishna Papa. ஒன்னாவது காந்தம், மூணாவது காந்தம், 24வது அத்தியாயத்துக்கு Malo வரோம். ungolo nam, ஸோ solo போன வாரம் வந்து நம்ம 23வது அத்தியாயம், 5வது Hare பகுதி. Krishna. சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, Kadamuni and devotee went all over the universe to different planetary system with their flying mansion. ஸோ போன வாரம் பார்த்தா இப்படி கடமை முனிந்து அவர் யோகி சக்தியில இருந்து ஒரு பறக்கிற விமானம் அவர் உருவாக்குனாரு யோகி சக்தியில. ஸோ அதுல இருந்து அவரும் தேவூத்தியும் இந்த பிரம்மண்டா இந்த யூனிவர்ஸ் எல்லா இடத்துக்கும் போனாங்க. இது நம்ம பார்த்தோம் அவர் யோகி சக்தி இல்லை. பாருங்க, யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளானட்டரி சிஸ்டம் எல்லாம் போனாங்க. அது நம்ம பார்த்தோம். After many years traveling, they came back to the hermitage. ரொம்ப வருஷம் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி எல்லாம் ஹோல் யூனிவர்ஸ் போயிட்டோம்னா கடைசியில அவங்களோட ஆசிரமத்துக்கு திருப்பி திரும்பி வந்தாங்க. Kadamuni expanded himself to 9 forms and produced none baby girl through white devotee. ஸோ கடமமுனி வந்து அவர் யோகி, அவர் சக்தி இருக்கு. அவர் வந்து 9 கடமமுனி உருவாக்குனார். ஸோ அந்த 9 கடமமுனி மூலியமா 9 பெண் குழந்தை வந்து தேவதி மூலியமா அவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஸோ தேவதி வந்து 9 பெண் குழந்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அண்ட் தென் தேவதி became pregnant on the same day and delivered 9 baby girl on the same day. ஸோ தேவதி நம்ம பார்த்தோம், அவங்க வந்து ஒரே நாள்ல கர்ப்பம் ஆகுனாங்க. ஒரே நாள்ல அதே நாள்ல இருந்து இந்த 9 பெண் குழந்தையும் அவங்க வந்து பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம். After Devahuti delivered 9 baby girls, Kadamamuni was about to leave home when Devahuti noticed that with disturbed mind. So Gopis also did the same thing. So போன வாரம் பார்த்தோம் இப்படி வந்து கடமமுனிக்கும் தேவகத்திக்கும் 9 பெண் கொள்ள பிறந்துட்டோன்னு உடனே கடமமுனி வந்து அவர் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். சன்னியாசி இருக்கிறது வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ அதை பார்த்த தேவூத்தி வந்து கொஞ்சம் மனம் கலங்கி அவங்க கொஞ்சம் கவலையாயிட்டாங்க. ஸோ இது வந்து பிரபுபாடு வந்து எழுதியிருந்தார். கோபிங்களும் இது மாதிரி தான். எப்படி கோபிங்க வந்து இரவு காலத்துல இருந்து கிருஷ்ணா வந்து காட்டுல இருந்து சந்திக்க வந்தாங்க. ஸோ சந்திக்க வந்துட்டோன்னே கிருஷ்ணா கேட்டாங்க, நீங்கெல்லாம் திருமணம் செஞ்சுப்பேன், கணவர் இருக்கா, பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி நீங்களாம் வந்து ராத்திரி வீட்டை விட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கும் போது அந்த கோபிங்கெல்லாம் அவங்களும் இதே மாதிரி கவலையா இருந்து கால இருந்து வரல இருந்து அவங்க பூமியில இருந்து அப்படி கீறினாங்க. எப்படி டிஓஜி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் கோபிங்க செஞ்சாங்க. ப்ரோப்பாடு அந்த பருவெல்லாம் ப்ரோப்பா எழுதியிருந்தா. இது வந்து போன வாரம் பார்த்தோம். Devotee told Kadamamuni that their daughters will marry their husband and leave home. She indirectly said that she wanted a son. ஸோ தேவதி கணமுனி சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு 9 பெண் குழந்தை அவங்க வளர்ந்துட்டோன்னே அவங்க வந்து திருமணம் செஞ்சு அவங்க கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் ஒண்டியா தான் இருப்பேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஓகே, இது நம்ம பார்த்தோம் போன வாரம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, she also regretted that till now the only ways life enjoyment and not spiritual cultivation. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல இருந்து தேவூத்தி வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க. ஏன்னா கடமமுனி பெரிய பக்தர். ஸோ ஒரு காலத்துல இருந்து கடமமுனி இந்த தேவவதிக்கு வந்து கிருஷ்ண பிரேமா கொடுக்கறதுக்கே தயாரா இருந்தார். நான் கிருஷ்ண பிரேமா எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பௌத்திக உலகம் நான் வந்து அனுபவிக்க போறேன், நீ குழந்தை வேணும், அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ இப்ப இந்த குழந்தை கிடைச்சிட்டோன்னா தேவூத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவங்களே சொன்னாங்க, ஏன்னா கடமுனி வந்து பெரிய பக்தர். ஸோ அவங்க வந்து அவர் வந்து பக்தியில நல்ல பேர் கற்றுக் கொடுத்து நல்ல வழி கொண்டு வரலாம். ஆனா தேவூத்தி வந்து கணவர் பெரிய பக்தா இருந்தா கூட அந்த வாய்ப்பை அவங்க விட்டுட்டாங்க. அவங்க உண்மையிலே பக்தி கத்துக்கல கணவர் மூலம். இதான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா Kamsa Shishupal and Dandavakra associated with Krishna as enemies of our sense gratification. Out of fear or aspired to be gopi, they all got preparation. ஸோ போனவரும் நம்ம பார்த்து கிருஷ்ண பகவான் கூட எந்த வகையில் நம்ம உறவு எடுத்தா கூட அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா கூட நம்ம வந்து முக்தி அடையலாம். ஸோ நம்ம வந்து கிருஷ்ணா வந்து எதிரியா நினைச்சா கூட முக்தி அடையலாம். ஸோ உதாரணம் யாரு கொடுத்திருந்தாங்களாம், கம்சா கொடுத்திருந்தாங்க, சிசுபால், தண்டவக்ரம். இவங்க 3 பேர் வந்து கிருஷ்ணாவை எதிராக தான் நினைச்சாங்க. ஆனா கிருஷ்ணா கையில கொண்டதுனால இவங்க 3 பேரும் வந்து சௌக்கிய முக்தி கிடைச்சு. கோபிங்கெல்லாம் இங்க கோபிங் கிருஷ்ண பகவான் வந்து காதலனா தான் வின் பண்ணாங்க, உறவிச்சிருந்தாங்க. ஸோ பக்தி, ஸோ அவங்களுக்கும் முக்தி அடைஞ்சாங்க. ஸோ நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வகையில நம்ம கிருஷ்ணன் கூட உறவு வச்சிருந்தா கூட வந்து முக்தி அடையலாம். இதான் பிரபுபாத் எழுதியிருந்தார் பொருள். இதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா anyone whose book is not meant to elevate him to religious life. So தேவூதி, இது இந்த தேவூதி சொல்றாங்க. தேவூதி என்ன சொல்றாங்கன்னா யார் இதை வாழும் போது பக்தி எடுக்காம பக்தி வாழ்க்கையில முன்னேறாம இருந்தாங்களாம், anyone whose ritualistic performance do not raising to renunciation. அவங்க பக்தி எடுத்திருக்காங்க, ஆன்மீக தர்மத்தை வாழ்றாங்க, ஆனா அவங்க அந்த தர்மத்தை வாழும் போது அவங்கள வந்து வசந்த நிலை இந்த பௌத்திக உலகத்துல இருந்து 3 லோகத்துல 3 குணத்துல இருந்து அப்பால என்ன சொல்லுவாங்கன்னா லிபரேட்டட் ஃப்ரம் 3 modes மட்டும் அப்படின்னா இந்த 3 குணத்தை மேல வராம இருந்தாங்களாம். And anyone situated in renunciation and does not lead him to devotion service to the supreme person Godhead must be considered dead although he is breathing. So தேவதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மனிதனா நீங்க வந்து மனிதனா வாழலாம், ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து தர்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னா அது வேஸ்ட். அப்ப என்ன சொன்னாங்க, தர்மத்தில் வாழ்ந்தா கூட அது வந்து அவங்க வந்து இந்த பௌத்திக உலகத்துல இருந்து நம்ம வந்து விலகி வராம செஞ்சா அது வேஸ்ட்ன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த பௌத்திக வாழ்க்கையிலிருந்து விலகி வந்த கூட ஆனா பக்தி தொண்டுக்கு பகவானுக்கு பக்தி தொண்டு நிலையை வர்றன்னா அது ஒரு வேஸ்ட்ன்றாங்க. கடைசி என்ன சொல்றாங்க, நம்ம வந்து உண்மையிலேயே அவங்க வந்து உண்மையிலேயே செத்து போயிட்டாங்க, அவங்க வந்து மூச்சு விட்டா கூட உண்மையிலே அவங்க செத்த பண்ணணும்னா. ஸோ அவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, நம்ம மனிதா பிறந்துட்டா நம்ம எல்லாம் செஞ்சா கூட கடைசியா பகவானுக்கு கிருஷ்ணா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு அந்த நிலை வரும். கடைசியா இதான் சொல்றாங்க, நம்ம என்ன தர்மம் அது அந்த மதம் இந்த மதம் இது செய்யறோம் எல்லாம் செஞ்சா கூட கடைசியா நம்ம கிருஷ்ண பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு அந்த நிலை கொண்டு வரும். இதை தேவத்தியே கடவுள் உண்மையே சொல்றாங்க. இது நம்ம போன வாரம் பார்த்தோம். ஓகே ஓகே சில கேள்விகள் போன கிளாஸஸ் எல்லாம் நம்ம படிச்சது, சில கேள்வி கேட்கிறேன், பதில் தெரிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி பதில் கொடுக்க. How many marriages mentioned weddings is? ஒரு வாட்டி பார்த்தோம், வேதத்துல இருந்து சில திருமணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ இத்தனை மாதிரி திருமணங்கள் நம்ம வேத கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க மாதாஜி, மொத்தத்துல இத்தனை திருமணம் என்ன மாதிரி திருமணம் சொல்லப்பட்டிருக்கு? நீங்க இத்தனை திருமணம் சொன்ன போதும். 1, 2, 10, 15, 20? யாருக்கு ஞாபகம் இருக்கு? பேசணும் இதை பத்தி. ஞாபகம் இல்லையா? சரி, 8 மாதிரி திருமணம் வந்து நம்ம வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. 8 மாதிரி திருமணம். ஓகே, இதை நம்ம பார்த்தோம் ஒரு 4-5 கிளாஸ். ஓகே சரி, அடுத்து வந்து who was the father and mother of தேவூதி? தேவூதியோட தாய் தந்தை யாரு? anyone? சாந்த ரூபா தாய். அப்புறம் தந்தை
Swambu Munia, Swamba Muni. Swayambhuva, Manu, Muni இல்ல மனு. அவர் மனு. கே ஸ்வயம்பு மனு. சத்தரூபா. சாந்தரூபா இல்ல, சத்தரூபா தான் அவங்க தாய். ஸ்வயம்பு மனு வந்து அவங்களோட தந்தை. Who were the two brothers and two sisters of Devati? Devati கூட ரெண்டு அண்ணனுக்கு பிறந்தாங்க. யார் அவங்க? அப்புறம் ரெண்டு கூட ரெண்டு அக்கா தங்கச்சி பிறந்தாங்க. யார் அவங்க? பிரியாவர்த்தா, இன்னொருத்தர் உத்தனபடா. ஓகே, பிரியாவர்த்தா, உத்தனபடா. ஓகே, அக்கா தங்கச்சிங்க தேவபிருத்தியும் அக்குத்தி. தேவபிருத்தியும் அக்குத்தி. இல்ல, அக்குத்தி ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க தேவாதி கூட பொறுத்த அக்கா யாருன்னு. அக்குத்தி இன்னொன்னு தேவபிருத்தியும் பிரசுத்தி. பிரசத்தி, அக்குத்தி, தேவதி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 5 பேர் பிரியவர்த்தா, உத்தனபடா, அக்குத்தி, பிரசத்தி, தேவதி. ஓகே ஓகே. ஸ்வயம்பு மனுவோட நாடு பேர் என்னது? அது கேபிட்டல் சிட்டி பேர் என்னது? ஞாபகம் இருக்கா? 2 கிளாஸ் முன்ன பேசலாம் இத. அவர் நாடு பேர் என்னது? அவரோட கேபிட்டல் சிட்டி பேர் என்னது? ஞாபகம் இல்லையா? சோ ஸ்வயம்பு மனுவோட நாடு பேர் வந்து பிரம்மவர்த்தா. ஓகே, பிரம்மவர்த்தா அவர் நாடு பேரு. அவர் வாழ்ந்த நாடு, அவர் ஆண்டு நாடு. அண்ட் தென் அந்த சிட்டி, கேபிட்டல் சிட்டி வந்து பேர் வந்து பர்ஹேஸ்மதி. பர்ஹேஸ்மதி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பர்ஹேஸ்மதி, பிரம்மவர்த்தா அவர் நாடு பிரம்மவர்த்தா. அந்த கேபிட்டல் சிட்டி வந்து பர்ஹேஸ்மதி. அதான் ஸ்வயம்புவோட நாடும் கேபிட்டல் சிட்டி. ஓகே, இதான் பிரம்மவர்த்தா அண்ட் பர்ஹேஸ்மதி. ஓகே, இந்த பர்ஹேஸ்மதி அதோட ஸ்பெஷாலிட்டி என்னது? ஏன் ஸ்பெஷல் அந்த சிட்டி? ஏன் ஸ்பெஷல்? அவரோட முடி அங்க விழுந்து ஃபுல்லா வந்துச்சு. ஆனா சொல்ல தெரியல. என்னப்பா கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா சொல்லுங்க பதில். கிருஷ்ணன் பேசிக்கிற பண்ணல. என்னது? என்ன ஸ்பெஷல் பர்ஹேஸ்மதி? ஐயோ, பேர் வரமாட்டேதே. கிருஷ்ணா, என்ன பேரு கிருஷ்ணா? நீங்க ரைட்டா சொன்னீங்க. என்ன வந்துச்சாங்க? முடி. ஐயோ தெரியல. அவர் முடி. ஓகே, முடி வந்துச்சு. யாரோட முடி? ஐயோ, அதானே வரமாட்டேது. ஐயோ, சரி, கிட்ட வந்தீங்க. வராக பகவான். வராக பகவான் ஹிரண்யாக்ஷன் சாவடிக்கும் போது அவரோட முடி வந்து இந்த பர்ஹேஸ்மதி சிட்டில விழுவோம். விழுந்துட்டோன்னா கூசா அண்ட் காசா ஃபுல்லா மாறிடும். ஓகே, கூசா அண்ட் காசா ஃபுல்லா மாறிடும். அது யாரோட முடினா பகவான் முடி. இந்த ஓகே, ஸ்வயம்பு மனு வந்து இவனால வாழ்ந்தாரு. ஸ்வயம்பு மனு வந்து இவனால வாழ்ந்தாரு. யாராச்சும் ஞாபகம் இருக்கா? ஒரு மனு வாழ்வாங்க. அது பேசியிருக்கோம் நம்ம. 1000 வருஷமா? இல்ல. ஓகே, இதான் 71 பிளஸ் சத்யுகா. ஓகே, ஒரு சத்யுகா வந்து 4.32 மில்லியன் ஒரு சத்யுகா. சோ ஒரு மனு வந்து 71 டைம்ஸ் 71 சத்யுகா வாழ்வான்.
ஒரு சத்துயுகா சத்தியயுகா திரேதா 70 துவாபரா கலியுகா. 71 சத்ருவுகாவா? ஸோ இந்த 71 சத்துயுகா ஒரு மனுவும் பண்ணுவாங்க. ஸோ சுயம்பு மனுவும் இந்த அளவுக்கு தான் வந்தா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஹரே நம்ம கிருஷ்ணா. 24வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்க போறோம். 1வது பகுதி. ஸோ இந்த 24வது அத்தியாய தலைப்பு என்னதுன்னா The Renunciation of கடம முனி. இதான் இந்த தலைப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம 1வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகே சரி, 1வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். Recalling the words of Lord Vishnu, the merciful sage Kadama reply as follows to Swayambhu Manu's praiseworthy daughter Devati, who was speaking words full of renunciation. So உங்களுக்கு தெரியும், போன வாரம் பார்த்தோம், இப்ப கடம முனிக்கும் தேவதிக்கும் 9 பெண் குழந்தை பிறந்துட்டோன்னே கடம முனிந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டாரு. அவர் அந்த வீட்டுல மட்டும் 1000 வேலைக்காரங்க அவர் யோகி சக்தியில ஏற்பாடு செஞ்ச தேவதிக்கு தொண்டு செய்யறதுக்கு அவர் எல்லாம் சலகம் ஏற்பாடு செஞ்சிட்டோன்னே அவர் சன்னியாசி எடுத்து கிளம்புறாரு. சன்னியாசி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்பதான் தேவதி கணவர் போறத பார்த்துட்டோன்னா அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலையில கடமை வீட்டு பெரிய தத்துவங்கள்லாம் பேசுறாங்க. ஏன்னா தேவதியும் சிறந்தவங்க. ஸோ அவங்க பெரிய தத்துவங்கள் கடமை வீட்ட பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். ஜீவமத்த இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். தமிழ்ல படிங்க. முனிவர் கூறினார், ஓ இளவரசியே, உன்னையே நீ ஏமாற்றத்திற்கு உள்ளாக்காதே. நீ உண்மையில் போற்றத் தகுந்தவள். மாசற்ற இறைவனாகிய பரமபுருஷ பகவான் உன் மகனாக உன் கருப்பையின் விரைவில் நுழைவான். பிரபு தமிழ்லயே படிக்கிறேன் பிரபு. படிங்க. கர்தம முனிவர் அவர் மனைவியை அதிர்ஷ்டமில்லாதவள் என்று நினைத்து வருந்த வேண்டாம் என்று கூறி ஊக்கப்படுத்தினார். ஏனென்றால் பரம புருஷ பகவான் அவருடைய அவதாரத்தால் அவள் கருப்பையில் இருந்து வெளிவருவார். ஹரே கிருஷ்ணா. ஆமா, ரொம்ப நன்றி மத்தை. சோ கடவுனி மனைவி கிட்ட தேவதியோட சொல்றா, நீ கவலைப்படாத தேவதி. என் தேவதி ரொம்ப வருத்தமா பேசிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப வருத்தம் பேசிட்டாங்க. ஓ நீங்க பெரிய பக்தர், நான் இந்த வாய்ப்பு விட்டுட்டேன். பௌதிக பௌதிக இன்பத்துல வாழ்ந்துட்டேன். சோ அந்த வாய்ப்பு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஸ்லோகம் கடவுள் மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தேவதி, நீ ராஜகுமாரி, நீ சிறந்தவ, நீ கவலைப்படாத. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல பகவானே உன் வயிற்றுல அவதாரம் எடுத்து வருவார். யாரு அந்த பகவானு? யாரு இந்த மகனா வருவார்? தேவதி மகனா கபிலமுனி வருவார். ஆமா, சரி. 3வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும். கபிலமுனி அவதாரம். Hare Krishna Prabhu. You have undertaken sacred vows. God will bless you. Hence, you should worship the Lord with great faith through sensory control, religious observances, austerities, and gifts of your money in charity. In order to spiritually advance or to achieve the mercy of the Lord, one must be self-controlled in following manner. He must be restrained in sense gratification and must follow the rules and regulations of religious principles. Without austerity and penance, and without sacrificing one's riches, one cannot achieve the mercy of the Supreme Lord. Kadama Muni advises his wife, you have to factually engage in devotional service with austerities and penance, following the religious principles and giving charity. Then the Supreme Lord will be pleased with you and he will come as your son. Hare Krishna. Thank you, Mataji. So இந்த ஸ்லோகத்துல கடமை
மனைவி தேவதி கூட அவர் வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கும். அவர் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாரு. இன்னும் தேவதி நீ இந்த என்ன இவ்வளவு நாளா தேவதி வந்து அவங்க கொஞ்சம் புல இன்பத்துல வாழ்ந்துட்டாங்க, அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. சோ கடமுனி முக்கியமா சொல்றோம். இதுதான் பிரபுபாடு வந்து இந்த பொருளுடைய பிரபுபாடு விளக்குற. சோ நம்ம டிவோட்டி எல்லாம் நம்ம வந்து இங்க நீங்க பார்க்கலாம். இது நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பக்தி வாழ்க்கை எப்படி வாழணும்னு இங்க கடமை ஒண்ணு ஒரு அளவுக்கு வந்து அவர் சொல்றாரு. முக்கியமா அது என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து வாழும் போது நம்ம பகவான் மேல நம்பிக்கையோடு வாழணுமா, நம்ம குரு கிருஷ்ணா மேல நம்ம நம்பிக்கையோடு வாழணுமா, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, நம்ம புலன் கட்டுப்பாட்டுல வாழணுமா, இப்ப நம்ம புலன் கட்டுப்பாட்டுல வாழணுமா. மூணாவது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ரிலீஸ் அப்சர்வர் அப்படின்னா நம்ம வந்து தர்மம் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். உதாரணம் தான் ஏகாதசி வருது, நம்ம குரு வந்து நம்ம காலைல எழுஞ்சி மங்களாரத்தி செஞ்சு சாதாரண 12 மாலை ஜபம் சேர்த்து ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அடுத்தது வந்து ஆஸ்டெரிட்டி நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தபாஷா ஆஸ்டெரிட்டினா சொன்ன மாதிரி இந்த ஏகாதசி மழை கால எழுந்திருக்கிறது, விஷயம் சாப்பிட்றது, வேதங்கள் படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்ம செய்யணும். பகவான் திருப்தி அடைவார். சோ அதனால நம்ம இதெல்லாம் செய்யணும். இன்னும் கடைசி வந்து கடமுன்னா சொல்ல நம்ம தானம் கொடுக்கணுமா. நம்மளோட சம்பாதிச்ச பணம் இருக்கு, நம்ம தானம் கொடுக்கணுமா. சோ கடைசியா சொல்ற பார்த்தீங்க. சோ நம்ம பக்தி வாழ்க்கையில கூட பக்தருக்கு வந்து நம்ம தானம் கொடுத்து வாழணும். இப்பயாச்சும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் என்ன செய்வாங்க, என் பிள்ளை வந்து 10 அடிச்சு பிரபு உன் ஃபைல, அதனால நான் 10 பேருக்கு தானம் கொடுக்குறேன் பிரபு. நானும் மனைவியும் திருமணம் 25 வருஷம் திருமணம் ஆகி இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு தானம் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி இல்லை. தானம் வந்து தனிக்கும் நம்ம தானம் எழுதி மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து சம்பளம் எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம் சம்பளம். ஸோ நம்ம வந்து ஒரு தொகையை அது தானத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். இதான் கடமை முனிந்து சொல்றா. என் பிரபுபாடு வந்து சொல்றார். சோ கடமை முனி சொன்ன மாதிரி வந்து தேவத்தி சொல்றா, தேவத்தி நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல பகவானே கபில முனி அவதாரம் எடுத்து மகனா பிறப்பார் கடமை முனி சொல்ற. சரி, அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் படிங்க. அர்ச்சம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, படிங்க பிரபு. உன்னால் வழிபடப்படும் பரமபுருஷ பகவான் என் பெயர் மற்றும் புகழை பரப்புவார். அவர் உன் மகனாக வருவதன் மூலம் உன் மனக்கட்டை அவிழ்த்து பிரம்ம அறிவை கற்பிப்பார். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கணும் பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமபுருஷ இல்ல இந்த ஸ்கிரீன்ல அந்த பர்பட் அதை படிக்க பிரபு சரியா தெரியல பிரபு, பிளரா இருக்கு இல்லையா? ஓகே, நான் படிக்கிறேன். I can read. I can. சர்வபடி. Identification of oneself with matter, which is called Hridaya Granthi, exists for all conditioned souls and becomes more and more tightened when there is too much affection for sex life. The explanation was given by Lord Rishabha to his son that this material world is an atmosphere of attraction between male and female. That attraction takes the shape of a knot in the heart, and by material affection it becomes still more tight. For people who hanker after material possession, society, friendship, and love, this knot of affection becomes very strong. It is only by Brahma Bhavana, the instruction by which spiritual knowledge is enhanced, that the knot in the heart is cut into pieces. No material weapon is needed to cut this knot, but it requires bona fide spiritual instruction. Kadama Muni instructed his wife Devahuti that the Lord would appear as a son and disseminate spiritual knowledge to cut the knot of material identification. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுவும் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து கடமுனி சொல்ற மனைவி கிட்ட ஒரு சீக்கிரத்துல பகவான் வந்து மகனா வருவார். ஸோ பகவான் அவதாரம் மகனா வந்ததுனால, நம்ம மகனா வந்ததுனால அவர் நம்மளோட பேரும் பரவிப்பார். நம்ம 2 பேரும் ஃபேமஸ் ஆயிரும். ஏன்னா பகவானே நம்ம மகனா வந்திருக்கார். அவர்
கபில முனி என்ன தத்துவம் பேசுவார் தேவதி கிட்ட? யாரையும் சொல்றீங்களா? நாலேஜ் ஆஃப் பிரமான் போட்டிருக்கு. அவர் சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்லி கொடுப்பாரு? என்ன தத்துவம் தேவதி கிட்ட? சங்கியா பிலாசபி. ஓகே, சங்கியா தத்துவம் பேசுவோம். சோ இந்த பேப்பர்ல பாருங்க, சில பேப்பர் எழுதியிருக்காரு, சில பேப்பர் சொல்லியிருக்காரு. இந்த யார் ஒருத்தன் நான் தான் இந்த உடல், இது என் குடும்பம், இது என் மனைவி, இது பிள்ளைங்க, இது வீடு, இது காடி அப்படின்னு யாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள இடியா கிராந்தின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இடிய கிராந்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ ரசப்பட்டை அவர் கிருஷ்ண பகவான் அவதாரம். ரசப்பட்டை அவர் அவரே சொல்லிருக்க மகன் கிட்ட, அவருக்கு 100 மகனுங்க. மூத்த மகன் தான் பாரத மன்னர், அவர் தான் அந்த மானா ஆவார். சோ அவரே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல, இந்த உலகமே இன்னத்துல ஓடிக்கொண்டு இருக்கான்னா ஆணும் பெண்ணும் அட்ராக்ஷன், அந்த ஆணும் பெண்ணு அததான் ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த உலகமே. சோ இந்த உலகத்துல ஆண பெண் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் அதான் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஆணு பெண் அட்ராக்ஷனுக்குனாலதான் திருப்பி மனிதன் மறைப்பேர் எடுத்துக்கொண்டே இருக்காங்க. அவங்க இந்த பௌத்திக இன்பத்திலே வாழ்ந்து கொண்டு ஆன்மீக நிலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன். சோ அப்ப நான் தான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகத்துல அப்ப ஒரு ஆணை பெண்ணை திருமணம் விரும்புறது தப்பா? ஒரு ஆணு பெண்ணு திருமணம் செய்யறது தப்பா? ஒரு ஆணு பெண்ணை புள்ளக்குட்டி வைக்கிறது தப்பா? அது கேள்வி கேட்கிறோம். யாராச்சும் பதில் சொல்றீங்களா? ஜீவாத்தே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றது தப்பு இல்ல. ஆனா அந்த சேர்றப்ப ஒரு குழந்தை இது கிடைக்குதுன்னா அந்த குழந்தைய பக்தியில கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு பக்தி சொல்லி கொடுக்கறதுலயே ஒரு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி கணவருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு, சேர்ந்து பக்தி செய்யணும். அது நினைக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரைட்டா சொன்னீங்க. தேங்க்யூ. ஆமா. சோ ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புறது, காதல் பண்றது, திருமணம் செய்யறது தப்பு இல்லை. ஏன்னா இது மனிதன்னா நம்ம இயற்கையை இதெல்லாம் செய்யணும். இதான் மனிதனோட இயற்கையான குணம். சோ இதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரிதான் பிரம்மா தேவர் நம்மள படைச்சிருக்காரு. ஆனா இப்ப காலத்துல நீங்க பாத்தீங்களா, ஆனா கணவனும் மனைவி வாழும் போது பிரபு அடிக்கடி சொல்லுவார், நாய்ப்பூனை மாதிரி மிருகம் மாதிரி வாழக்கூடாது. மிருகம் இன்னத்துக்கு மனைவி கூட சேருது, இதுக்கு புள்ளக்குடி பத்துக்கிட்டு அவங்க தெரியாது. சோ மனிதன்னா நம்மளுக்கு தெரியும். சோ மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆண் பெண் திருமணம் செய்யறது தப்பு இல்லை, குடும்பம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த குடும்பத்தை பக்தியில கொண்டு வரணும், இறைவனை அடைகிறதுக்கு நம்ம கொண்டு வரணும். இதான் நம்மளோட கடமை. இதை செய்யாம தான் உலகமே எல்லாம் இந்த பௌதிக இன்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக திருமணம் செய்யற, எதுக்காக பிள்ளைங்கள் பத்துக்கிறாங்க தெரியாம நாய் பொண்ணு மாதிரி வாழ்ந்து பத்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்றோம். இதான் தப்பு. இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் போன வாட்டி ஞாபகம் இருக்கா, ரசப்படி மகன்கிட்ட என்ன சொல்றாரு, நீ யாரும் ஆகக்கூடாது? யாராச்சும் ஞாபகம் இருக்கா? குரு நாஷாட், If you are not qualified to deliver your dependents, then you shouldn't become a guru, a father, a mother, or ஆமா, ரிலேட்டிவ் போட்டிருக்கோம், ஃபாதர் ஹஸ்பண்ட் போட்டிருக்கோம், ஒர்க்ஷிப்பர் டெய்தி வணங்குற தேவர் கூட பாத்தீங்க. நீங்க உங்களோட பிள்ளைங்களை, உங்களோட சீதரை, உங்களோட சப்ஜெக்ட் விடுதலை செய்ய முடியாது. சோ அதனால தான் அதான் நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தந்தை திருமணம் கணவன் மனைவி திருமணம் செஞ்சு குடும்பத்தை வாழ தப்பு இல்லை. நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணன் நம்ம இந்த தவறான தத்துவத்தை பிரச்சாரம் பண்றோம்,
திருமணம் செய்யக்கூடாது, புள்ள குட்டி பத்தக்கூடாது, அந்த மாதிரி சில பேர் தப்பா பேசுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தத்துவங்க நம்ம பிரச்சாரம் பண்ணல, இப்ப சொல்லல. நம்ம என்ன சொல்றோம்னா, நீ கணவன் மனைவி திருமணம் செஞ்சு நீங்க பிள்ளைங்களை பத்தி நீ பக்தியில வாழுங்க, இறைவன் பக்தியில வாழ பிள்ளைங்களை கொண்டு வாங்க. இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, சரி. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் படிங்க. அர்ச்சம் Prabhu, please allow me to read. படிங்க மாதாஜி, ப்ளீஸ். Okay. Sri Maitreya said, Devahuti was fully faithful and respectful toward the direction of her husband, Kardama, who was one of the Prajapatis, or generators of human beings in the universe. Oh, great sage! She thus began to worship the master of the universe, the Supreme Personality of Godhead, who is situated in everyone's heart. But one should accept the instruction of the spiritual master as one's life and soul, whether one is liberated or not liberated. One should execute the instruction of the spiritual master with great faith. It is also stated that the Lord is situated in everyone's heart. One does not have to seek the Lord outside. He is already there. One simply has to concentrate on one's worship in good faith, as instructed by the bona fide spiritual master, and one's efforts will come out successfully. It is also clear that the Supreme Personality of Godhead does not appear as an ordinary child. He appears as he is. As stated in Bhagavad Gita, he appears by his own internal potency, Atma Maya. And how does he appear? He appears when pleased by the worship of a devotee. A devotee may ask the Lord to appear as a son. The Lord is already sitting within the heart, and if he comes out from the body of a devotee, it does not mean that the particular woman becomes his mother in the material sense. He is always there, but in order to please his devotee, he appears as a son. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. So, இந்த ஸ்லோகத்துல மைத்த ரிஷி சொல்றோம். மைத்த ரிஷி யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? யாருக்கிட்ட சொல்லிக்கிற மைத்த ரிஷி கதைங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? மைத்த ரிஷி யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? Anyone? சரியா? விதுரா கிட்ட மைத்த ரிஷி சொல்லிக்கிட்டு இருக்கார். ஓகே, சோ இங்க தேவூத்தி கடவுளை கனவை சொல்லி கேட்டோன்னே அவங்க பகவான கிருஷ்ண பகவான் வணங்க பக்தியோட அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கூட சீக்கிரத்துல பகவான் அவங்களோட மகன், அதனால அவங்க பக்தியோட வணங்க ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணா. சோ இந்த போப்பாடுல பாருங்க, பிரபா எழுதியிருக்காரு. பிரபா என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம குரு இருந்தா நம்ம குருவோட கட்டளையே நம்ம கடைப்பிடிக்குமா, பக்தியோட நம்ம கடைப்பிடிக்குமா குருவோட கட்டளை. ஓகே, சோ சில பாப்பா நம்ம குரு எல்லாம் ரொம்ப கட்டளை கொடுத்திருக்காங்க. பக்தி வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சத்தமா இருக்கு, நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, சோ ஒன்னா நம்மளோட குரு கட்டளை நம்ம ஃபெய்த் நம்பிக்கையோட நம்ம கடைப்பிடிக்கணுமா, இது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் நம்ம ஒழுக்க இருக்காரு. நம்மளோட மனசுல கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். பகவான் பூர்ணம்னு இல்ல, அவர் இயற்கையா இருக்கார் நம்மளோட மனசுல. எல்லாம் ஜீவராசி மனசுலயும் பகவான் சொல்ற கீதையிலே சர்வசாம் ஹிதி சனிஸ்தோ, பகவான் சொல்ற கீதையின் எல்லாம் ஜீவராசி மனசுலயும் பரமாத்மா இருக்கேன். சோ அவர் தேவூத்தி மனசுலயும் இருக்காரு. அவரு இயற்கையா இருக்காரு. தேவூத்தி கருவுல அவரு பூந்தாரு,
கபில முனியா பிறந்த அப்படியும் இல்லை. அவர் இயற்கையா தேவூத்தி மனசுல அவர் இருக்காரு. ஏன் தேவூத்தி அவர் சூஸ் பண்ணிருக்காரு, இவங்கதான் எங்க அம்மா வரணும், இந்த ஜென்மத்துல நான் அவதாரம் எடுக்க போறேன். அவரு சூஸ் பண்ணி அவர் வர்றாரு. சோ தேவூத்தி முனியம் பிறந்ததுனால நம்ம சொல்லக்கூடாது, ஓ பகவான் சாதாரண மனிதனோட பிறந்திருக்காரு, அந்த மாதிரி நம்ம நினைச்ச கூடாது. ஏன்னா பகவான் இயற்கையா தேவூத்தி மனசுல இருக்காரு. அந்த நேரம் வரும்போது அவர் அவதாரம் எடுக்கும் போது அவர் சூஸ் பண்றாரு, இவங்கதான் எங்க தாயா வரணும்னு. அவங்க மகனா அவர் பிறகு இதுதான் பிரபுபாடு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். சில பேர் தப்பா நினைச்சுக்கோங்க, ஓ கிருஷ்ணன் பாருங்க தேவிக்கு மகனா சாதாரண மனிதனால தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க கபில முனி பாருங்க தேவூத்தி மகனா பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லீலைக்காக பகவான் அந்த மாதிரி ஏற்பாடு செய்யறார். ஆனா பிரபு அழகா சொல்றார், இயற்கையா கிருஷ்ணா அங்க இருக்காரு. கிருஷ்ணா இயற்கையா தேவூத்தி மனசுல இருக்காரு. நேரம் வரும்போது மகனா பிறந்தார். இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரபு அழகா சொல்றோம். ஓகே, சரி. 6வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். After many years, the Supreme Personality Godhead, Madhusudana, the killer of the demon Madhu, having entered the semen of Kadama, appeared in Devahuti just as fire comes from wood in a sacrifice. It is clearly stated here that the Lord is always the Supreme Personality of Godhead, although he appeared as the son of Kadama Muni. Fire is already present in the wood, but by a certain process, fire is kindled. Similarly, God is all-pervading. He is everywhere, and since he may come out from everything, he appeared in his devotee's semen. Just as an ordinary living entity takes his birth by taking shelter of the semen of a certain living entity, Supreme Personality Godhead accepts the shelter of the semen of his devotee and comes out as his son. This manifests his full independence to act in any way, and it does not mean that he is an ordinary living entity forced to take birth in a certain type of womb. Lord Narasingha appeared from the pillar of Hiranyakashipu's palace. Lord Varaha appeared from the nostril of Brahma, and Lord Kapila appeared from the semen of Kadama. But this does not mean that the nostril of Brahma or the pillar of Hiranyakashipu's palace or the semen of Kadama Muni is the source of the appearance of the Lord. The Lord is always the Lord. Okay, thank you, sir. So, இங்க நீங்க பாருங்க, இந்த பிரபுபாடு ரொம்ப அருமையா விளக்கியிருக்கார். ஓகே, இந்த குழப்படைய பிரபு அழகா விளக்கியிருக்கார். ஏன்னா ரொம்ப பேர் கிருஷ்ண பகவான் இந்த தேவிக்கு மகனா வரும்போது, தேவூத்தி மகனா கபிலா வரும்போது, ஓ அவங்க சாதாரண மனிதனால தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சில பேர் தப்பா பேசுறாங்க. ஸோ பிரபு பாருங்க, இந்த பொருள் உரையில இந்த பிரபு அழகா எழுதியிருக்காரு, ரொம்ப ஆழமா எழுதியிருக்காரு. இந்த தத்துவம் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிருந்து ரொம்ப வருஷம் சேர்ந்து கபில முனி பிறக்கிறார், தேவூத்தி மகனா பிறக்கிறார். ஓகே, இங்க பாருங்க மைத்தரை சேர்ந்து அவர் என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, கபில முனி பகவான் இந்த தேவூத்திய மகனை எப்படி பிறக்கிறாருன்னா, உதாரணம் என்ன கொடுத்திருக்காருன்னா, ஒரு கட்டையில அந்த காலத்து எல்லாம் அந்த கட்டையை நம்ம உடச்சோம், நம்ம அங்க நெருப்பு வரும். அந்த காலத்துல அப்படியே நெருப்பு உருவாக்குனாங்க. அந்த கட்டையை உடச்சும் போது நெருப்பு உருவாகும். சோ அந்த நெருப்பு இயற்கையா அந்த கட்டைக்குள்ள இருக்கு. இயற்கையா அந்த நெருப்பு கட்டடல இருந்ததுனாலதான் சில வழிகள் மூலியமா நெருப்பு வெளியே வருது. ஓகே, இதை நம்ம புரியும். அதே போலதான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பகவான் இயற்கையா தேவூத்தி மனசுல அவர் இருந்தார். நேரம் வரும்போது அவர் மகனா பிறக்கிறார். இதான் மைத்த ரிஷி அழகா சொல்றது. சோ இந்த ப்ரோப்பார்ல பாருங்க, பொருள் இந்த ப்ரோப்பானது அழகா இதான் ப்ரோப்பார் சொல்றோம். இப்படி கட்டையில அப்போ உடச்சும் போது நெருப்பு வருது. ஆனா நெருப்பு இயற்கையா அந்த கட்டையில உள்ளார நெருப்பு. அதே போலத்தான் இங்க ப்ரோப்பானது அழகா விளக்குறோம். பகவான் கபில முனி கடம முனி மகனா பிறக்கிறோம். சோ கடம முனி இயற்கையா இந்த உலகத்துல ஒரு ஆணா பெண்ணும் சேரும் போது
ஆணோட சிமெண்ட் வந்து பெண்ணோட ஏக் மூலியமா 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை உருவாக்கப்படுது. இதுதான் இயற்கையா பிரம்மா அவர் வந்து படைச்சிருக்கார். சோ கடவுளுடைய சிமெண்ட் வந்து பகவான் வந்து அவரு அது உள்ளுக்கு வந்து அவர் இந்த தேவதி மகனா வந்து அவர் பிறக்கலாம். சோ அதனால நம்ம நினைச்சு கூடாது பகவான் வந்து சாதாரண மனிதன் மட்டும் பிறந்திருக்காரு அப்படி நம்ம நினைக்க கூடாது. பிரபுபாத உதாரணமா என்ன கொடுத்திருக்காருன்னா, நரசிம்ம பகவான் தூண்ல இருந்து வந்தாரு. அண்ட் தென் வரஹ பகவான் வந்து பிரம்மாவோட மூக்குல இருந்து வந்தார். அதே போல வந்து கபில முனி வந்து கடம முனியோட சிமையில இருந்து வர்றார். சோ நம்ம அதனால நம்ம சொல்லக்கூடாது தூணு தான் நரசிம்ம பகவானோட சாஸ் அங்கதான் ஆரம்பிச்சாருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. பிரம்மாவோட மூக்குள்ள தான் வந்தாரு அங்கதான் சாஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கடம முனியோட சிமெண்ட் தான் சாஸ் ஆஃப் கபிலா முனி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் வந்து இயற்கையா இருக்காரு. பகவான் எப்படி வந்தா கூட இந்த உலகத்துக்கு அவரோட ஆசை. அவர் வந்து இண்டிபெண்ட் ஸ்வராட்னா இண்டிபெண்ட் அப்படின்னா அவரோட முடிவு வந்து யாரும் பாதிக்க முடியாது, இன்ஃபுளுன்ஸ் முடியாது. அவர் நினைச்சா அவரு செய்வார். அவர் காஸ்ட்லெஸ், அவரு ஸ்வராட் இண்டிபெண்ட். இதுதான் பகவான் நினைச்சாதான் அவர் செய்வார். என்ன நினைக்கிறாரு, எப்படி நான் அவதாரம் எடுக்கிறேன், யாரு எங்க அப்பா அம்மா எல்லாம் அவரு சூஸ் பண்ணுவார். இப்ப யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணா பகவானோட அப்பா அம்மா ஆகுறதுன்னா பக்தர் ஒண்டி தான் அப்பா ஆக முடியும் அவரு சொல்றாரு. இங்க பிரபா எழுதியிருக்காரு. அவர் பக்தர் தான் கிருஷ்ண பகவானோட அப்பா அம்மா ஆக முடியும். சோ கடைசியா பிரபாட் சொல்றார், கிருஷ்ணா எப்படி வந்தா கூட அவரே பகவான், எப்படி அவதாரம் எடுத்து வந்தா கூட அவரு பகவான் தான். அதுதான் பிரபா எழுதுறாரு. சோ இந்த தத்துவத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து தப்பா பேசுவாங்க. தேவிக்கு மகனா பிறந்தாரு, அவரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தேவூத்தி மகனா பிறந்ததுனால கபில முனி அவனும் சாதாரண மனிதன் நம்ம சொல்லக்கூடாது. இதான் பிரபா அழகா விளக்கிருக்காங்க. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிங்க யாருக்கும். Hare Krishna Prabhu. படிங்க. In the time of his descent on earth, the demigods in the form of raining clouds sounded musical instruments in the sky. The celestial musicians, the Gandharvas, sang the glories of the Lord, while celestial dancing girls known as Apsaras danced in joyful ecstasy. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. So, இந்த ஸ்லோகத்தை பாருங்க. இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி மைத்தர் ரிஷி விதுரன் சொல்றார். அவர் பாருங்க சொல்றாரு, பகவான் கபில முனி பிறக்கும் போது தேவர்கள் வந்து மேக ரூபம் எடுத்தாங்களாம். போட்டிருக்கு பாருங்க, மேகம் ரூபம் எடுத்தாங்களாம். எடுத்து அவங்க மியூசிக்லாம் வாசிச்சாங்க. அப்ப பாருங்க, அப்ப சில நேரத்துல மேகம் நம்ம பாக்குறோம், ஸ்கைல கிளவுட்ஸ் பாக்குறோம்ல, சில கிளவுட்ஸ் வந்து தேவர்கள் ரூபம் எடுப்பாங்க, கிளவுட்ஸா மேகமா ரூபம் எடுப்பாங்க. இங்க மைத்தடி சொல்றா பாருங்க. சோ சில நேரத்துல மேகம் பார்க்கும்போது சில மேகம் வந்து மேபி தேவர்கள் ரூபம் எடுப்பாங்க அப்படின்னு இங்க மைத்தடி சொல்றா. அது மட்டும் காண்டவர் அவங்களாம் இசை பண்ணாங்களாம். அப்சராஸ் டான்சிங் சொர்க்கத்துல அவங்கெல்லாம் நாட்டிய பெண்கள் அவங்கெல்லாம் நாட்டியம் ஆடினாங்க சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ண பகவான் கபில முனியா அவதாரம் எடுத்தது. சரி, 8வது ஸ்லோகம் படிங்க அர்ச்சம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. பகவான் பிறந்த போது வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த தேவர்கள் மலர்களை சொரிந்தனர். எல்லா திசைகளிலும் நீரும் எல்லாருடைய மனங்களும் மிகவும் திருப்தி அடைந்தன. ஹரே கிருஷ்ணா. இதுவா தமிழ்ல படிக்கிறோம் பிரபு. இதுதான் வான்மேல் எந்த தடையும் இன்றி பயணம் செய்யக்கூடிய வாழும் பொருள்கள் இருந்தன என்று இங்கு அறியப்படுகிறது. நாம் வான்வெளியில் பயணம் செய்ய முடியும் என்றாலும்
பலவித தடைகளால் நாம் தடுக்கப்படுகிறோம், ஆனால் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் பாடல்களிலிருந்து நாம் கற்பது என்னவென்றால், சித்த யோகம் எனப்படும் கோளில் வாழ்பவர்கள் வான்வெளியில் எந்த தடையுமின்றி ஒரு கோளில் இருந்து மற்ற கோளிற்கு பயணம் செய்ய முடியும். கந்தமரின் மகன் கபில பகவான் தோன்றிய போது அவர்கள் பூமியின் மீது பூமாரி பொழிந்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு, நன்றி. இந்த ஸ்லோகத்துல தேவர்கள் எல்லாம் கிருஷ்ண கபில முனி பிறக்கும் போது தேவர்கள் எல்லாம் புஷ்பஞ்சலி செஞ்சாங்க, பூ போட்டாங்க. மேல இருந்து பூ போட்டாங்களா. அப்ப இதான் இந்த ஸ்லோகத்துல மைத்தரிஷி சொல்றோம். ஓகே. அண்ட் தென் போப்பால நீங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மேல் லோகத்தை வாழ்றாங்களா தேவர்கள், சித்தாலோக்கா, தப்பலோக்கா, ஜனலோக்கா, பிரம்மலோக்கா, இந்த வசந்த லோகத்தை வாழ்றாங்களா அவங்க வசந்த ஜீவராசிகள். அவங்க ஒரு பிளானட்டரி சிஸ்டம்ல இருந்து அப்படியே பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லாம அவங்க பார்ப்பாங்க. அவ்வளவு சக்தி இருக்கு அவங்களுக்கு. ப்ரோப்பான் இந்த போப்பால சொல்லிருக்க சித்தாலோக்கல்ல இருந்து அங்கெல்லாம் சித்தி இருப்பாங்க, முனிவர்கள் இருப்பாங்க அந்த லோகத்துல. அதான் சித்தாலோக்கா. அங்க உள்ள அந்த லோக சிட்டிங்க இருப்பாங்களாம். அவங்களாம் எல்லாம் யோக சிட்டி அவங்களுக்கு இருக்கும். என்னென்னலாம் செய்வாங்களாம், என்ன அவங்க பார்ப்பாங்க. ஒரு லோகத்துல இருந்து ஒரு லோகத்து வரைக்கும் பார்ப்பாங்க. சோ இங்க கபில முனி பிறக்கும் போது பூமந்தர்ல நடந்துச்சு. சோ பூமந்தர்ல இருந்து அவங்களாம் வந்தாங்களாம். அங்க இருந்து அவங்க பூலாம் போட்டாங்களாம், அவங்க பாடினாங்களாம், ஆடினாங்களாம். அப்ப இதே தெரிஞ்சுக்கலாம், வசந்த லோகத்துல இருந்து அங்குள்ள ஜீவராசிகள் அவங்கெல்லாம் நம்ம பூமிக்கு அவன வர முடியும். ஆனா நம்ம தான் அவங்க லோகத்துக்கு நம்ம போக முடியாது. இந்த உடல்ல நம்ம போக முடியாது, இங்க எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க நம்ம பூமந்த அளவுக்கு அவங்களாம் வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கா. இதான் ப்ராப்பாட் எழுதியிருக்காரு. ஓகே, சரி. 9வது ஸ்லோகம் படிங்க. Hare Krishna Prabhu. Brahma, the firstborn living being, went along with Marichi and other sages to the place of Kadama's hermitage, which was surrounded by the river Saraswati. Brahma is called Swayambhu because he is not born of any material father and mother. He is the first living creature and is born from the lotus which grows from the abdomen of the Supreme Personality of Godhead, Garbhodaya Kashya Vishnu. Therefore, he is called Swayambhu, self-born. Hare Krishna. Okay, thank you, Mataji. So, பிரம்மதேவரே வந்தாராம். பிரம்மதேவரே வந்தாராம் கடம முனியை சந்திக்கிறது. ஏன்னா கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுக்க போறார். அவர் யார் மகனா? கடமுனி தேவதி மகனா அவதாரம் எடுக்கிறதுனால பிரம்மதேவரே வந்தாராம். அவர் மகன் கூட வந்தாராம். மரஜி, நார்தா, அவங்கெல்லாம் பிரம்மாவோட பிள்ளைங்க. அவங்க கூட பிரம்மதேவரே வந்தாரா நம்ம கடமுனி ஆசிரமத்துக்கு. கடமுனி ஆசிரம ஓரத்துல சரஸ்வதி நதி ஓடுறாங்க, பிந்து சரவரா குளம் இருக்கு. ஓகே. சோ பிரம்மதேவர் இங்க சுயம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மதேவர் பேரு சுயம்பு. சுயம்பு அர்த்தம்னா செல்ஃப் மேனிஃபெஸ்ட், அப்படின்னா ஒரு தாய் இல்லாம சொந்தமா பிறந்தவர், அவர்தான் சுயம்பு. சோ பிரம்மதேவர் தாய் இல்ல. அவர் எப்படி பிறந்தார்னா கர்ப்படைய கஷ்ட விஷ்ணு நாபில இருந்து பிறந்தார். பகவானு தான் அவரோட பிரம்மாவோட தந்தை, என் தாய். சோ அதனால பிரம்மதேவோட பேர் சுயம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா செல்ஃப் பெனிஃபிட், அவர் தாய் எல்லாம் பிறந்தார். அவரே கடமுனி ஆசிரமத்துக்கு வந்தாரோ. ஓகே, சரி. 10வது ஸ்லோகம் படிக்க. படிங்க படிங்க. ஓகே. மைத்ரேயர் தொடர்ந்தார். ஓ எதிரியை கொள்பவரே, பிறக்காத பகவான் ஆகிய பிரம்மா அறிவை அடைவதில் பெரும்பாலும் சுதந்திரமானவர். பரம புருஷ பகவானுடைய குணத்தில் ஒரு பகுதியே. சாங்கிய யோகம் எனப்படும் அறிவின் முழு நிலையை விளக்குதற்கு கொன்ற தேவகுதியின் கருப்பையில் தோன்றியுள்ளது என்பதை பிரம்மனால் புரிந்து கொள்ள இயலும்.
In Bhagavad Gita 15th chapter, it is stated that the Lord himself is the compiler of the Vedanta Sutra and is the perfect knower of the Vedanta Sutra. Similarly, the Sankhya philosophy is complied by the Supreme Personality of Godhead in his appearance as Kapila. There is an imitation Kapila who has a Sankhya philosophical system, but Kapila, the incarnation of God, is different from the Kapila. Kapila, the son of Gardama Muni, in his system of Sankhya philosophy. Every explicitly explain not only the material world but also the spiritual world. Brahma could understand this fact because he is Swarat, almost independent in receiving knowledge. He is called Swarat because he did not go to any school or college to learn, but learn everything from within. Because Brahma is the first living creature within his universe, he had no teacher. His teacher was the Supreme Personality of Godhead himself, who is seated in the heart of every living creature. Brahma acquired knowledge directly from the Supreme Lord within the heart. Therefore, he is sometimes called Swarat and Aja. Hare Krishna. So in the slogan, the Maitreya Shede சொல்ற பிரம்மதேவர் சொன்னார். So பிரம்மதேவர் கடவுளை சந்திக்க வந்தார். அவர் தெரிஞ்சிச்சு பகவான் தேவூத்தி மகனா பிறக்க போறார். அவர் வந்துட்டோன்னா கபில முனிய சங்கியா பிலாசபி தேவூத்திகிட்ட சொல்லி கொடுப்பார். பிரம்மதேவருக்கு இது தெரியும். அதனாலதான் பிரம்மதேவர் தேவூத்தியா கடவுமுனி பாக்குறதுக்கு வந்தார். சோ யாம் பிரம்மதேவரி தேவூத்தி கடவுமுனி சந்திக்கிறது வந்தார். யாம் கேள்வி. எதுக்காக பிரம்மதேவரி வந்தார் தேவுக்கு கடவுமுனி ஆசிரமத்துக்கு? முக்கியமா எதுக்கு வந்தார்? ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கா? ஆசீர்வாதம் கொடுக்கல, அவரு பகவான் தரிசனம் எடுக்க வந்தார். பகவானை பார்த்து தரிசனம் எடுக்க. ஏன்னா தேவூத்தி வயிற்றுல யாரு இருக்காரு? கபிலமுனி பகவான் இருக்கார். அவர்கிட்ட தரிசனம் எடுக்கிறது அதுக்காக பிரம்மதேவரே வந்தார். ஓகே, அப்கோர்ஸ் வெளியே அவங்க தேவூத்தியும் கடமுனியும் சந்திக்கிறதுக்கு வந்தார். நான் உண்மையிலேயே பிரம்மதேவரை எதுக்காக வந்தார்னா பரமபுருஷ பகவான் தரிசனம் எடுக்கிறதுக்காக வந்தார். சோ இங்க புறப்பாடு சொல்லியிருக்கார். தேவூத்தி கபிலமுனி, தேவூத்தி மகன் கபிலமுனி சங்கிய பிலோசபி பேச. இன்னொன்னு கபிலமுனி இருக்கார். இன்னொன்னு கபிலமுனி அவரும் சங்கியா பிலாசபி பேசணும், அவரும் சங்கிய தத்துவம் பேசணும். ஆனா என்ன வித்தியாசம்னா தேவூதி கபிலமுனின்னு சங்கியா தத்துவம் பேசும்போது எல்லாம் கடவுள்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படி பேசிட்டான். ஆனா இந்த நாசிகர் கபிலமுனி அவரு சங்கியா தத்துவம் பேசும்போது எல்லாம் ஜட பொருள்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லுவோம். பகவான் பத்தி பேச பண்றார், எல்லாம் ஜட பொருள் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அவர் பேசுவார். இதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்கணுமா? தேவூத்தி கபிலமுனி எல்லாம் பகவானுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படி பேசுவார். அந்த மாதிரி சங்கிய பிலாசபி பேசுவார். அண்ட் தென் நாஸ்திகர் கபிலமுனி அவரு சங்கியா பிலாசபி பேசும்போது எல்லாம் ஜட பொருள்ல இருந்து வந்தது அப்படி பேசும். இதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பொப்பால புறப்பாடு சொல்லலாம். சில நேரத்துல பிரம்மதேவரன் சோழன்னு சொல்லப்பட்டிருக்கு, சில நேரத்துல அஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. அஜானா பிறப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரம்மா. ஏன்னா பிரம்மா அவரது தாயெல்லாம் பிறந்தார். அதனால சில நேரத்துல அவர் அஜான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அண்ட் சில நேரத்தில் அவர் ஸ்வரா இண்டிபெண்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய சக்தி இருக்கனால சில நேரத்தில் அவர் வந்து ஸ்வராட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரா இண்டிபெண்டன்ஸ் பகன் ஒண்டி தான் பாய்ப்பாங்க அந்த வார்த்தையை. ஆனா சில நேரத்தில் பிரம்மதேவர் கூட பாய்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சக்தி இருந்ததுனால சில நேரத்தில் அவர்ல ஸ்வராட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் 11 ஸ்லோகம் படிங்க யாராச்சும். After worshipping the Supreme Lord will gladden senses and a pure heart for his intended activities as an incarnation, Brahma spoke as follows to Kadama and Devahuti. As explained in Bhagavad Gita, 4th chapter, anyone who understands the transcendental activities, the appearance and disappearance of the Supreme Personality Godhead is to be considered liberated. Brahma is therefore a liberated soul. Although he is in charge of this material world, he is not exactly like the common living entity. Since he is liberated from the majority of the follies of the common living entities, he was in knowledge of the appearance of the Supreme Personality Godhead, and he therefore worshipped the Lord's activities. And with a glad heart, he also praised Kadama Muni because the Supreme Personality Godhead as Kapila had appeared as his son. One who can become the father of the Supreme Personality Godhead is certainly a great devotee. There is a verse spoken by Brahmana in which he says that he does not know what the Vedas and what the Puranas are, but others might be interested in Vedas or Puranas. He is interested in Nanda Maharaj, who appeared as the father of Krishna. ஓகே சர்வா, தேங்க்யூ. இந்த ஸ்லோகத்துல இருந்த மைத்த ரிஷி பிரம்மதேவர். ஸோ பிரம்மதேவர் வந்து கபில மீன் பகவானா வணங்கினார். ஓகே, பகவானா வணங்குறார். தேவத்தி வயிற்றுல பகவான் இருந்தார். ஸோ பிரம்மதேவர் வந்து பகவானை வணங்கிட்டு அப்பதான் அவர் வந்து கடவுமுனியும் தேவகத்தியும் பேச ஆரம்பித்தார். ஸோ இந்த ப்ராப்பாளர் எழுதியிருக்கார். ஸோ ப்ராப்பா எழுதியிருக்கார். முக்கியமா வந்து நம்ம பக்தர் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை இருக்கலாம், பகவானோட ஜன்மா மேல நம்பிக்கை இருக்கலாம், பகவான் லீலைகள் மேல நம்பிக்கை இருக்கு. சில பேர் பக்தர் வந்து பக்தரா இருந்தா கூட அவங்க வந்து சில கிருஷ்ண பகவான் லீலைகள்ல சில லீலைகள் வந்து சந்தேகப்படுவாங்க. ஏன் கிருஷ்ணன் அப்படி செஞ்சாரு, உண்மையிலேயே ஒரு கடவுளா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. சோ பகவான் கீதையிலே பகவான் சொல்றா, யாரு என் ஜன்ம மேல நம்பிக்கை இருக்கோ, முழு நம்பிக்கை இருக்கோ, யாரு என் செய்கூட்ட லீலைகள் மேல முழு நம்பிக்கை இருக்கோ, அவங்க வந்து முக்தி அடையலாம், மறுபிரிவு எடுக்க மாட்டீங்க அப்படின்னு பகவான் கீதையிலே சொல்ற. இதுதான் பிரபாட்டு சொல்ற. ஸோ பிரம்மதேவரும் அவர் லிபரேட்டட் சோல், அவர் வந்து ஜீவமுக்த ஆத்மா. அப்படின்னா இப்பயுமா அவர் லிபரேட்டர். அவர் வந்து இந்த பௌத்திக உலகத்துல ஜீவா இல்ல, அவர் வந்து தனி நிலையில இருக்கு, பிரம்மதேவரா இருக்கு, அவர் சாதாரண மனிதன். இதான் பிரபாட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம வந்து பிரம்மதேவர் வந்து வந்து பகவான் வணங்கிட்டோன்னா கடவுமுனி புகழ்ந்து பேசுறோம். கடவுமுனி புகழ்ந்து பேசுறோம். ஏன்னா பகவான் வந்து கடவுமுனி மகனா வந்திருக்கார். ஸோ பிரபா எழுதியிருக்காரு, கிருஷ்ண பகவான் யார் தாய் தந்தையா சூஸ் பண்றாருன்னா அவங்க கண்டிப்பா சிறந்த பக்தரா இருக்கணும். சிறந்த பக்தர் இருந்தா தான் கிருஷ்ண பகவான் அவங்கெல்லாம் தாய் தந்தைன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீதியில பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் யாரை சூஸ் பண்ணிருக்காரு, கடமமுனி தேவோத்தியா அப்பா அம்மா சூஸ் பண்ணிருக்காரு. அப்ப அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு பக்தரா இருக்கணும். நான் பகவான் வந்து அவங்க மகனா மாறணும். இதுதான் பிரபா எழுதியிருக்கார். பிரபாட் வந்து கடைசியா என்ன எழுதியிருக்காருன்னா, கடமுனியும் தேவோத்தியும் சிறந்த பக்தர். சோ இங்க வந்து புராணத்துல ஒரு கதை இருக்கா. ஒரு பிராமணா இருந்தாராம். அந்த பிராமணன் வந்து வேதங்களை பத்தி ஒன்றும் தெரியாது, வேதங்களை பத்தி தெரியாது, புராணங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா அவர் வந்து நந்த மகாராஜ் வந்து அப்படி புகழ்ந்து பேசுவாராம், அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. ஏன்னா பகவான் வந்து நந்த மகாராஜ் மகனா வந்தோம். அப்ப அவருக்கு சொன்னார், நந்த மகாராஜ் எந்த அளவுக்கு சிறந்த பக்தரா இருக்கணும், பகவானே அவர் மகனா வந்தாரு,
எனக்கு இந்த வேதம் சாதனம் முக்கியம் இல்ல, எனக்கு முக்கியம் நந்த மகாராஜை நான் வணங்குவேன் அப்படின்னு இந்த பிராமணா சொன்னான். நந்த மகாராஜ் மட்டும் நான் வணங்குவேன், ஏன்னா அவர் பகவானோட தந்தையா சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு ப்ராப்பரா எழுதியிருக்காரு. ஓகே ஓகே, கடைசி ஸ்லோகம் இன்னைக்கு படிங்க யாராச்சும். Hare Krishna, Prabhu. Lord படிமா. Brahma said, "My dear son, Kadama, since you have completely accepted my instructions without duplicity, showing them proper respect, you have worshipped me properly. Whatever instructions you took from me, you have carried out, and thereby you have honored me." Lord Brahma, as the first living entity within the universe, is supposed to be the spiritual master of everyone. And he is also the father, the creator of all beings. Kadama Muni is one of the Prajapatis, or creators of the living entities. And he is also a son of Brahma. Brahma praises Kadama because he carried out the orders of the spiritual master in toto and without cheating. A conditioned soul in the material world has the disqualification of cheating. He has 4 disqualifications. He's sure to commit mistakes, he's sure to be illusion, he's prone to cheat others, and his senses are imperfect. But if one carries out the order of the spiritual master by disciplic succession or the parampara system, he overcomes the 4 defects. Therefore, knowledge received from the bona fide spiritual master is not cheating. Thank you, Prabhu. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பன்னெண்டாவது ஸ்லோகத்தை பிரம்மதேவர் கடமுனி கிட்ட பேசுவார். ஸோ கடமுனி பிரம்மதேவரோட மகன், உங்களுக்கு தெரியும். அவர் பிரஜாபதி. பிரஜாபதி என்னன்னா அவங்களாம் ஜீவராசியம் பரவிக்கிறது இந்த பிரம்மண்டா யூனிவர்ஸ்ல. பிரம்மாவோட மகன் தான் இந்த உலகம் பூரா, இந்த யூனிவர்ஸ் பூரா அவங்க மக்களை பரவிப்பாங்க. அதான் அவங்க பேர் பிரஜாபதி. ஓகே, ஸோ அந்த கடமுனியும் பிரஜாபதி, அவர் பிரம்மாவோட மகன். ஸோ பிரம்மாதேவர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கடம்பு முனிய. ஏன்னா அவர் தான் பிரம்மதேவர் தான் கட்டளை கொடுத்தா, கடம்பு முனி நீ போய் திருமணம் செஞ்சு மக்களை உருவாக்க பறவையே இந்த யூனிவர்ஸ்ல. அந்த கட்டளை பிரம்மதேவர் கடமுனிட்ட கொடுத்தார். ஸோ கடம்பு முனி நல்லபடியா அந்த கட்டளையை நிறைவேற்று. அதனால பிரம்மதேவருக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கடமுனி மேல. ஸோ இதான் ப்ராப்பரா எழுதியிருக்கார். பிரம்மதேவர் நம்மளோட ஆடிக்குரு. இந்த பௌத்திக உலகத்துல அவர் தான் ஆடிக்குரு ப்ராப்பரா எழுதியிருக்கார். ஓகே, பிரம்மதேவர் முக்கியமா புறப்பாட்டு எழுதியிருக்கார். நம்மலாம் யாரு குரு எடுத்தவங்க, குரு இருக்கா, நம்ம குரு கட்டளையே நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ நம்ம ஏமாத்தக்கூடாது. நம்ம ஜீவராசிகள் நம்மளுக்கு 4 குறைகள் இருக்கு. 4 குறைகள் என்னதுன்னா, நம்மளுக்கு நம்ம ஏமாத்துவோம், ஏமாறுவோம். அப்புறம் நம்ம தப்புங்கள் செய்வோம். நம்ம மாயால நம்ம இருக்கோம். 4வது நம்ம புலங்கள் பூர்ணம் இல்லை. இதான் 4 குறைங்க எல்லாம் ஜீவராசிங்க. ஸோ இந்த குறைகள் இருக்கும் போது நம்ம இப்படி வசந்த தத்துவம் நம்ம அடையிறது, நம்ம அடைய முடியாது. ஏன்னா சொந்தம் வழியில நம்ம கத்துக்க முடியாது, ஏன்னா நம்ம குறைகள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம குரு மூலியமா நம்ம கத்துக்கிறோம். குரு பூர்ணம். ஏன்னா அவங்களோட குரு பூர்ணம் கடைசியா யாருக்கிட்ட வருது? கிருஷ்ணா கிட்ட வருது இந்த தத்துவங்கள், இந்த ஞானம். அதனால இந்த ஞானம் தத்துவம் பூர்ணம். சோ நம்ம குரு கிட்ட நம்ம கத்துக்கிட்டோமா அந்த ஞானம் பூர்ணமாகும். நம்ம சொந்த முயற்சியில நம்ம கத்துக்கிட்டோமா அது தப்புகள் இருக்கும். ஏன்னா இயற்கையா நம்ம எல்லாம் 4 குறைகள் இருக்கு. இதுதான் ப்ரோபாட்டு சொல்றோம். நம்மளோட இயக்கம் பிரம்மம் மாதவ் கௌத்திய சம்பிரதாய, நம்மளோட இயக்கம் இதுல வருது. நம்ம எல்லாம் இந்த இயக்கத்துல இந்த பரம்பரை சம்பிரதாயில இருக்கும். ஸோ இந்த சம்பிரதாயம் இங்க ஆரம்பிக்கிறது, கிருஷ்ணா கிட்ட ஆரம்பிக்குது. அதனால நம்ம கடைப்பிடிக்கிறது தத்துவங்கள், தர்மங்கள் எல்லாம் பூர்ணங்கள்.
நம்ம பூர்ணம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கடைபிடிந்து இது பூர்ணம். ஏன்னா இது சம்பிரதாய பரப்பாறுல இருந்து வருது, கிருஷ்ணா கிட்ட வருது. இதான் புறப்பாடு சொல்லியிருக்கோம் இந்த பருவரையில். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நாங்க நிப்பட்ட கொள்றோம். ஸோ இன்னைக்கு இந்த 1வது பகுதி முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 2வது பகுதி பார்ப்போம்.